திருப்பூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் முக்கிய சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஆண்டிப்பாளையம், மங்கலம், பிச்சம்பாளையம், கரட்டாங்காடு, வெள்ளியங்காடு, மன்னரை, அனுப்பர்பாளையம், அங்கேரிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. குறிப்பாக பெருமாநல்லூர் சாலையில் புதிய பேருந்து நிலையம் அருகே மழைநீர் 2 அடிக்கும் மேல் தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் அந்த சாலையில் செல்ல மிகவும் சிரமம் அடைந்தனர். பலர் வாகனங்களை சாலையிலேயே நிறுத்திவிட்டு மழைநீர் வடியும் வரை காத்திருந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி கடும் பாதிப்பு ஏற்பட்டது. உதகை நகரின் மையப்பகுதியில் ஓடும் கோடப்பம் கால்வாயில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே பாலத்தில் சுமார் 5 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியது. அப்போது அந்த வழியாக வந்த சரக்கு வாகனமும் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரும் மழைநீரில் சிக்கிக் கொண்டன. சரக்கு வாகனத்தில் இருந்த இருவர் வாகனத்தின் மீது ஏறி நின்ற நிலையில் தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்டனர். ரயில்வே காவல் நிலையத்தில் தண்ணீர் சூழ்ந்ததால் பணியில் இருந்த காவலர்கள் பாதுகாப்பாக வெளியேறினர். இதேபோல பேருந்து நிலைய பணிமனைக்குள் மழைநீர் புகுந்து குளம் போல் தேங்கியதால் பேருந்துகள் வெளியே எடுத்து செல்லப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பெய்த கனமழையால் அமனலிங்கேஸ்வரர் கோயிலை வெள்ளநீர் சூழ்ந்தது. இதையடுத்து சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அனைவரும் உடனடியாக அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். அமனலிங்கேஸ்வரர் கோயிலில் தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. மேலும் அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கொட்டும் மழையிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பல்வேறு கோவில்களில் உள்ள தெய்வங்களை வழிபட்டு பக்தர்கள் விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். பௌர்ணமி முழு நிலவில் சங்கொலி, நகரி வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு இடங்களில் குடிநீர் வசதியும் அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கப்பட்டது. எல்லா வசதியும் இருக்குதுங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பாத்ரூம் வசதி இருக்கு, சாப்பிட்ற வசதி இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லா வசதியும் எங்களுக்கு பண்ணி இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா ஜாலியா போயிட்டு ஜாலியா வரங்க. ஆண்டவரோட அருளால கைகளை நோகாம ஆண்டவர்கிட்ட போய் சேர்ற வரையும் வரணும்னு ஆசைப்படுறாங்க. கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயில் மலைப்படிக்கட்டுகளில் மழைநீர் அருவி போல கொட்டியது. குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளான ஐயர்மலை, தோகைமலை, இரும்பூதிப்பட்டி, மோட்டுப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கோவை நகரின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. குறிப்பாக மசக்காளிப்பாளையம், உக்கடம், சிங்காநல்லூர், புளியகுளம், பாப்பநாயக்கன் பாளையம், கவுண்டம்பாளையம், பந்தய சாலை, காந்திபுரம் உட்பட நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. வெப்பம் வாட்டிய நிலையில் பெய்த மழையின் காரணமாக குளிர்ந்த சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. குறிப்பாக அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, அண்ணா நகர், இந்திரா நகர், பிலிஸ் வில்லா, ஆனந்தகிரி கல்லறைமேடு, குறிஞ்சி நகர், முதலியார்புரம், எம்எம் தெரு, சிவனடி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அங்கு நடைபெற்ற என்சிசி முகாமே போலியானது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் பள்ளியில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை என்சிசி முகாம் நடைபெற்ற நிலையில் கடந்த 8ஆம் தேதி பள்ளி கலையரங்கில் தூங்கிக் கொண்டிருந்த 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி தாளாளர் சாம்சன், முதல்வர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். நிலையில் பள்ளியில் நடைபெற்ற என்சிசி முகாமை போலியானது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஓய்வு பெற்ற சிஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளர் ஒருவரை என்சிசி கமாண்டர் என்று கூறி பயிற்சி நடத்தியுள்ளனர். அந்த என்சிசி முகாமுக்கும் தங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது என்று என்சிசி தலைமை அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது.
கிருஷ்ணகிரி என்சிசி முகாமில் நடைபெற்ற விதிமீறல் தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சரையு தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முகாமில் கலந்து கொண்ட அனைத்து மாணவிகளுக்கும் கவுன்சிலிங் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். இதுவரைக்கும் 11 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். என்சிசி கேம்ப்னு சொல்லி வெளியேருந்து ஆளுங்க வந்து இந்த மாதிரி கேம்ப் நடத்தியிருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் மூலமாக அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நேற்றுலேருந்தே அங்கே என்கொயரி நடைபெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக பிரபல உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பெப்பர் பார்பிக்யூ சிக்கனில் கண்ணாடி துகள்கள் இருந்ததால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர் உணவகத்தில் விளக்கம் கேட்டுள்ளார். அப்போது சமையல் அறையில் இருந்த கண்ணாடி பாட்டில் உடைந்து சிக்கனில் கலந்து விட்டதாக பதில் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான செய்தி நியூஸ் 18 வெளியானது. இந்நிலையில் அந்த உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சமையல் அறை மற்றும் உணவுப் பொருட்களின் தரத்தை சோதனை செய்தனர். அப்போது கெட்டுப்போன பிரியாணி, அவித்த முட்டைகள், மசாலா பொருட்களை குப்பையில் கொட்டி அழித்தனர். மேலும் சமையல் எண்ணெய், மசாலா உள்ளிட்ட சில பொருட்களையும் ஆய்வக பரிசோதனைக்காக எடுத்து சென்றனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே நிலத்தகராறில் இரு தரப்பினர் சாலை நடுவே மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஏரியூரைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மற்றும் பிரபாகரன் இடையே நிலத்தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இவர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதில் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இரண்டு தரப்பினரும் மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் திமுக எம்எல்ஏ கே.பி. சங்கர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசியவர், பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு கலைஞரின் நாணயத்தில் தான் தமிழ் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். ரகசிய உறவுலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க, கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார், ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கார். அதே போன்றே போதுங்கிறது. ஏன் ராகுல் காந்தி அழைக்கல? மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல, அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பங்கேற்றதால் திமுகவுடன் எந்த ரகசிய கூட்டணியும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெளிவுபடுத்தியுள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் இந்த விளக்கத்தை அளித்தார். இது ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில், தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் எங்களுடைய மத்திய அமைச்சரை கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் எந்த அரசியல் இல்லை, எந்தவித அரசியலும் இல்லை.